இந்த வருடத்தில் ஆண்டவர் கொடுத்த வார்த்தை தான் இந்த ஆபிரகாம் ஏகோவா ஈரே என்கிற வார்த்தை. ஆமென். அந்த வார்த்தை யார் மூலமாய் வேதத்தில் சொல்லப்படுதுன்னு சொல்லி பார்த்தோம்னா, ஆபிரகாம் தன்னுடைய மகனை அழைத்து கொண்டு போகிறார். ஆண்டவர் பலியிடும்படியாய் சொல்லுறார். ஆகவே அவர் அழைத்து கொண்டு போகும் பொழுது மகன் கேட்கிறார், அப்பா பலியிடுவதற்கு போய் கொண்டிருக்கிறோம், நெருப்பும் கட்டையும் கைகளில் இருக்கிறது, பலியிடுவதற்கு ஆடு எங்கே அப்படி என்று சொன்ன போது ஆபிரகாம் சொல்கிறார், ஆண்டவர் பார்த்து கொள்வார். ஆமென். ஆமென். இந்த கடந்த சில கிழமைகளாக இவன் இந்த கிழமையில கூட பலர் சாட்சிகள் சொல்ல ஆரம்பிச்சிருக்கிறாங்க. கர்த்தர் அவருடைய வாழ்க்கையிலே எப்படி ஏகோவா ஈரேயா இருந்து கிரியைகளை செய்து கொண்டிருக்கிறார் என்று சொல்லி. ஹல்லேலூயா. ஆண்டவர் ஆரம்பிச்சிட்டார். ஆமென். யாரெல்லாம் அவர் மேலே நம்பிக்கையை வச்சுட்டு கர்த்தர் பார்த்து கொள்வார், கர்த்தர் பார்த்து கொள்வார் அப்படி என்று சொல்லி போய் கொண்டிருக்கிறார்களோ, அந்த பயத்தை நீக்கி ஆண்டவர் மேலே நம்பிக்கையை விசுவாசத்தை யார் அதிகமாய் வைக்கிறார்களோ அவர்களுக்குரியது மறைத்து வைக்கப்பட்டிருக்கிற அந்த ஆசீர்வாதத்தை தேவன் வெளியிலே கொண்டு வந்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆபிரகாம் அந்த மகனை பலியிடும்படியாய் அந்த கத்தியை ஓங்கின போது தேவன் அதை நிறுத்தினார். தேவன் அதை நிறுத்தி அவரை ஏறெடுத்து பார்க்கும்படியாய் செய்தார். ஆகவே அவர் ஏறெடுத்து பார்க்கும்போது நாங்கள் பார்க்கிறோம், அங்கே ஒரு ஆட்டுக்கடா புதரிலே சிக்கி கொண்டிருந்தது. அதாவது அவருடைய ஆசீர்வாதம் அவருக்கு பலியிடுவதற்கு எது தேவையோ அது சிக்கி கொண்டிருந்தது. ஆகவே அதை எடுத்து அவர் பலியிட்டார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆமென். அதுபோல எங்கள் வாழ்க்கையில் நம்முடைய ஆசீர்வாதங்கள் எங்கேயோ ஆண்டவர் சிக்க வைத்திருக்கிறார். அது எங்கேயுமே ஓடி போய் எங்களுக்குரியது எங்களுக்கு தான். ஆனால் அவருடைய நேரத்தில் அவருடைய டைமில் அது நிச்சயம் நமக்கு கிடைக்கும். ஆமென். அதுக்கு மிக மிக முக்கியமான காரியம் நம்முடைய விசுவாசம். ஆமென். அதுக்கு மிக மிக முக்கியமான காரணம் நம்ம வந்து கர்த்தருக்குள்ள மகிழ்ச்சியாக இருக்கணும். ஆமென். இன்றைக்கு அநேக நேரங்களில் அநேக சூழ்நிலைகளுக்குள்ள நாங்கள் போகும் பொழுது எங்களால் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருக்க முடியுதில்ல. எங்களால் கர்த்தர் செய்த காரியங்களை நினைத்து எங்களால் களி கூற முடியல. எங்களால் கர்த்தர் தந்திருக்கிற நன்மைகளை நினைத்து களி கூற முடியல. ஒருவர் கிட்டடியில் சொல்கிறத நான் கேட்டுக்கொண்டிருந்தேன். அவர் போயிட்டு ஒருத்தங்களுக்கு ப்ரே பண்ண போனாராம். ப்ரே பண்ண போனால் அவங்களுக்கு தண்ணியை கப்பில் கொடுத்தா தண்ணியை குடிக்க முடியலை. தண்ணி குடிக்க முடியலை. ரீசன் என்னென்னா அவங்களுக்கு தொண்டையில் கேன்சர். இப்போ தண்ணி குடிக்க முடியல. ஆகவே அப்படிப்பட்ட ஒரு கஷ்டத்தில் இருக்கிறாங்க. நமக்கு நல்ல தண்ணியெல்லாம் குடிக்க முடியும், நல்ல தண்ணி குடிக்க முடியும். ஆனாலும் கர்த்தரை பார்த்து அது நடக்கல இது நடக்கலன்னு குறை சொல்லிட்டு இருப்போம். எண்ணி பார்ப்போம் என்று சொன்னால் கர்த்தருக்கு நன்றி சொல்றதுக்கு ஏராளமான காரியம் இருக்கு. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தரை விசுவாசிக்கிறதுக்கு ஏராளமான காரியம் இருக்கு. ஆமென். கர்த்தர் எவ்வளவோ நன்மைகளை நமக்கு செய்திருக்கிறார், எவ்வளவோ காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் செய்து முடித்திருக்கிறார். ஆகவே நாம் அவருக்கு ஒவ்வொன்றையும் நினைத்து நினைத்து நன்றி சொல்லிக்கொண்டு, ஆண்டவர் இதை செய்திருக்கிறார், அதை தந்திருக்கிறார், அப்படி செய்திருக்கிறார், இப்படி செய்திருக்கிறார். ஆகவே இப்ப இருக்கிற இந்த சூழ்நிலை பிரச்சனை எல்லாவற்றையும் கர்த்தர் பார்த்து கொள்வார் என்று நாம் சொல்ல வேண்டியவர்களாக இருக்கிறோம். ஆமென், ஆமென். ஆகவே தேவன் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகவே போன கிழமைக்கு முதற்கிழமை நாங்கள் வார்த்தையில் இந்த ரெண்டு காரியத்தை பார்த்தோம். மத்தேயு 6:33 அதாவது ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிக்கிறது உண்மைதான், ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்றார் உண்மைதான், அவர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வேன் என்று சொல்கிறார் அது உண்மைதான். ஆனால் அதில் ரெண்டு விஷயத்தை நாங்கள் பார்த்தோம். உங்களுக்கு ஞாபகம் இருக்கோ தெரியல. மத்தேயு 6:33 Matthew chapter 6:33. சிஸ்டர் வாசிங்க. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். சரி, அந்த இடத்துல நாங்க பார்க்கிறோம் ரெண்டு காரியத்தை நம்ம செய்யும்படியாய் வேதம் சொல்கிறது. ஒன்றுதான் தேவனுடைய ராஜ்யத்தை தேடணும், அடுத்ததுதான் அவருடைய நீதியை தேடணும் என்று சொல்லப்படுகிறது. இது ரெண்டையும் நாம் செய்யும் பொழுது, தேடும் பொழுது நமக்கு அதிகமாய் தேவனுடைய ஆசீர்வாதங்கள் வந்து கிடைக்கும் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆமென். ஆனா இந்த இடத்துல ஒரு காரியத்தை ஹைலைட் பண்ணி சொல்லப்பட்டிருக்கு. சரியா? அது என்னது அப்படின்னு சொல்லி சொன்னா, முதலாவது தேவனுடைய ராஜ்யம். ரைட்? தேவனுடைய ராஜ்யம், அது நாங்க எல்லாம் செய்வோம். அடுத்தது தேவனுடைய நீதி. ஆமென். பத்தல்ல. ஆமென். நம்ம நீதியை செய்வோம், ஆனா நம்ம தேவனுடைய நீதியை செய்யறோமா? நமக்கு இது நீதியா படுது,
எனக்கு இது சரியா படுது, எனக்கு இதை செய்யறதுதான் சரி அப்படின்னு நம்முடைய சுயநீதியில நாங்க அநேக நேரங்களில் வேலை செய்கிறவர்களா இருக்கிறோம். ஆனா வார்த்தை சொல்லுது, யாருக்கு அதிகமாய் கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லி பார்ப்போம் என்று சொன்னால், தேவனுடைய நீதியை செய்கிறவர்களுக்கு தான் அதிகமாய் கொடுக்கப்படும். ஆமென் சொல்லுமா? தேவனுடைய நீதி என்னது? தேவனுடைய நீதி என்றால் என்னது? அவருடைய நீதியை செய்கிறவர்களுக்கு தான் அதிகமாய் கொடுக்கப்படும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம நமக்குன்னு ஒரு நீதியை வைத்துக் கொண்டு அதுக்கு சொல்லுவோம் சுயநீதி என்று சொல்லி, அந்த சுயநீதியில என் சூழ்நிலை எல்லாம் இப்படி இருக்கு, அதனால நான் இப்படி செய்யறேன், இதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகுது இல்ல, ஆகவே நான் இப்படி ஒண்ணு செய்ய போறேன், அல்லது அவங்க எனக்கு இப்படி ஒண்ணு செய்திருக்காங்க, அதுக்கு பதிலா நான் ஒண்ணு இப்படி செய்ய போறேன் அப்படின்னு சொல்லி நம்முடைய சுயநீதியில நாங்க வாழ்ந்து கொண்டு கர்த்தருக்கு நம்ம எல்லாவற்றையும் கர்த்தர் பார்த்துக் கொள்வார், செய்வார் என்று நம்மளால சொல்ல முடியாது. ஆமென், ஆமென். நம்ம அவருடைய நீதி எது, கர்த்தருக்கு முன்பதாக எது நீதி என்பதை நாம் தெரிந்து அதை நாம் செய்ய வேண்டியவர்களாக இருக்கிறோம். ஹல்லேலூயா. Proverbs chapter 14 verse 12. நீதிமொழிகள் 14ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிப்போம். மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழியுண்டு, அதன் முடிவோ மரண வழி. மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழி, மனுஷனுக்கு தோன்றது இதுதான் நீதியா இருக்குது, எனக்கு மனுஷனுக்கு தோன்றது இப்படி செய்யறதுதான் சரியா இருக்குது, இங்க போறதுதான் சரியா இருக்குது, இதை வாங்குறதுதான் சரியா இருக்குது, இதுக்கு பதிலா இப்படி நான் செய்யறதுதான் சரியா இருக்குன்னு சொல்லி மனுஷனுக்கு தோன்றுகிற நினைக்கிற சில மனதில் தோன்றுகிற சில காரியங்கள் உண்டு. அது கர்த்தருடைய காரியமா இராததினால மனுஷனுக்கு தோன்றுகிற காரியத்துடைய முடிவு வேதம் சொல்கிறது, அது மரணமாக இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த காலவெளியிலே கர்த்தருடைய வார்த்தை இப்படியாய் ஆண்டவர் எங்களுக்கு சொல்கிறார். டைட்டில் ப்ளீஸ். ஆண்டவர் இப்படியான ஒரு தலைப்பை எங்களுக்கு கொடுக்கிறார். ஆண்டவர் என்ன சொல்கிறார்? மனிதனுடைய வழிகளும் தேவனுடைய வழிகளும். ஆமென். மனுஷனின் வழியும் தேவனின் வழியும். ஹல்லேலூயா. மனுஷனுக்கு தோன்ற வழி எப்படி இருக்குதுன்னு சொல்லி சொன்னா, இப்படி நேர் ரூட்டா இருக்குது. இந்த ரைட் சைட்ல இருக்க போட்டோ பார்த்தா நேர் ரூட், நல்லா ரொம்ப கிளியரா இருக்கு, இப்படி போனா எல்லாம் சரி மாதிரி இருக்கு. ஆனா அதோடைய முடிவு மரணமா இருக்கு, அழிவா இருக்கு. ஆனா கடவுளுடைய வழி கொஞ்சம் இப்படி தான் போக வேண்டி இருக்கு, கொஞ்சம் கர்வ்ஸ் எல்லாம் இருக்கு, கொஞ்சம் கரடு முரடா தான் இருக்கு, கொஞ்சம் கடினமா தான் இருக்கு, நம்ம நினைக்கிற ஸ்பீட்ல போக முடியாம தான் இருக்கு, நம்ம எதிர்பார்க்கிற எல்லாமே நடக்காத மாதிரி தான் இருக்கு. ஆனா அதுதான் கர்த்தர் வைத்திருக்கிற வழி என்ற அந்த வழி அது நமக்கு ஆசீர்வாதத்துக்கு நேராய் நம்மை நடத்தி கொண்டிருக்கிற வழியாய் இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகவே வார்த்தை சொல்லுது, மனுஷனுடைய வழி அவனை அழிவுக்கு நேராக நடத்தி கொண்டு இருக்கிறதுன்னு சொல்லி. ஹல்லேலூயா. நான் அந்த வசனத்தை தியானித்து கொண்டிருக்கும் பொழுது கடவுள் இந்த சில குடும்ப வாழ்க்கைகளை குறித்து சில காரியங்களை என்னோடு பேசினார். ஆகவே நான் நினைக்கிறேன் நிச்சயமா சபைக்கு இது மிகவும் ஆசீர்வாதமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி. ஏன்னா ஆண்டவர் பேசினா அதில் ஏதோ ஒரு காரியம் நிச்சயம் இருக்குதுன்னு நான் அறிகிறேன். இந்த கணவன் மனைவி உறவு என்று சொல்லி நாங்கள் பார்த்தோம் என்று சொல்லி சொன்னால், இந்த உறவில் எப்பயாவது ஒரு பிரச்சனை வரும். சில குடும்பங்கள் எப்பயாவது பிரச்சனை வரும், சில குடும்பங்கள் எப்பயுமே பிரச்சனை வரும். சரியா? ஸோ எப்பயாவது ஒரு பிரச்சனை வரும். சரி, அப்படி வார நேரத்தில் பார்த்தோம்னு சொல்லி சொன்னால், சில பிரச்சனைகள் ஒருவர் மேலே தான் தவறு இருக்கும். சில நேரம் கணவன் மேலே தவறு இருக்கும், சில நேரம் மனைவி மேலே தவறு இருக்கும். சரியா? சில பிரச்சனைகளை பார்த்தோம்னு சொல்லி சொன்னால், சரியா அந்த பிரச்சனையை பிரித்து பார்த்தா அந்த பிரச்சனை ரெண்டு பேருமே காரணமாக இருப்பாங்க, ரெண்டு பேர்கிட்டையுமே குறைவுகள் இருக்கும். ரெண்டு பேருடைய காரணம், ரெண்டு பேர்னால தான் அந்த பிரச்சனை சில நேரத்தில் நடந்திருக்கும். சரி, அப்படியே தொடர்ந்து போவோம். இப்போ இந்த பிரச்சனை மத்தியில் ரைட், கணவன் மேலே தப்பு இருக்கோ இல்லையோ, மனைவி மேலே தப்பு இருக்கோ இல்லையோ, எப்படி இருந்தாலும் இந்த பிரச்சனை நம்ம எப்படி சால்வ் பண்ணுறோம், டீல் பண்ணுறோன்றத வேதம் எப்படி நமக்கு சொல்லி கொடுக்குது அப்படின்னு சொல்லி பார்ப்போம்னா, எபேசியர் 5ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தை நாங்கள் வாசிப்போம். எபேசியன்ஸ் சாப்டர் 5 verse 25. இந்த வசனம் எல்லா புருஷர்மாருக்கும் சொல்லப்படுது. பக்கத்தில் புருஷர்மார் இருந்தாங்கன்னா சொல்லுங்க, உங்க புருஷன் இருந்தா சொல்லுங்க, உங்களுக்கு தான் சொல்லுது அப்படின்னு. உங்களுக்கு தான், அவங்களுக்கு சொல்லுங்க, உங்களுக்கு தான். பிரியா சொல்லுங்கம்மா, உங்களுக்கு தான் சொல்லுது. ஆமென். சரி சொல்லுங்க.
புருஷர்களே ஆ உங்கள் மனைவிகளில் அன்பு கூறுங்கள். சரி, அது ஆண்டவர் நல்லாவே கிளியராகவே போட்டார். எப்படி அன்பு கூறட்டாம்? யார் அன்பு கூறட்டாம்? பாயத்தின்னு சொல்லு, தமிழில் தானே பேசிட்டு இருக்கேன். யார் அன்பு கூறட்டாம்? இல்லை, தமிழில் தானே வாசித்தேன். திரும்ப வாசிங்க சிஸ்டர். புருஷர்களே உங்கள் மனைவிகளில் அன்பு கூறுங்கள். யாரை நேசிக்கட்டாம்? உங்கள் மனைவிகளை நேசியுங்கள். ரொம்ப பேர் அவங்க மனைவியை நேசிக்கிறத விட்டு மற்றவங்க மனைவியை நேசிச்சுட்டு இருப்பாங்க. ஸோ அதனால தான் கிளியராக சொல்லியிருக்கு, யோ உங்கள் மனைவியை நேசியுங்கள். ஆமென். என்ன சிரிப்பு, சந்தோஷமா இருங்க. ரைட். புருஷர்களே உங்கள் மனைவிகளில் அன்பு கூறுங்கள். அப்படியே கிறிஸ்துவும் சபையில் அன்பு கூர்ந்து. ரைட். இங்க தான் முக்கியமான வசனம் இருக்கு. கிறிஸ்துவும் சபையில் அன்பு கூர்ந்து. அப்படியே தொடர்ந்து நாம் அதை திருவசனத்தை கொண்டு தண்ணீர் முழுக்கினால் சுத்திகரித்து சரி பரிசுத்தமாக்குகிறதுக்கும். கொஞ்சம் இருங்க சிஸ்டர், திரும்ப verse 25. சோ இங்க என்ன சொல்லப்படுது அப்படின்னு சொன்னா, புருஷர்களே உங்கள் மனைவிகளில் அன்பு கூறுங்கள், அப்படித்தான் கிறிஸ்துவும் அன்பு கூர்ந்தார். ஆமென், ஆமென். அப்படித்தான் கிறிஸ்துவும் சபையில் அன்பு கூர்ந்தார். சபைன்னா யாரு? நாங்கெல்லாம் சேரும்பொழுது சபை, நாங்க தான் சபை. சோ நாங்க தான் சபை. அப்ப வார்த்தை சொல்லுது, சபை மேல கிறிஸ்து அன்பு கூர்ந்தார். அதாவது எங்க மேல கிறிஸ்து, மணவாளனாகிய கிறிஸ்து மணவாட்டியாகிய சபையாகிய எங்கள் மேல அவர் அன்பு கூர்ந்தது போல கணவன்மார்களே உங்கள் மனைவிமார் மேல் அன்பு கூறுங்கள். ஆமென். இதுல அர்த்தம் அப்படி என்னன்னு சொன்னா, எங்க மேல ஆண்டவர் அன்பு கூறுறாராம். இது ஆண்டவர் எல்லாரும், ஆண்கள் பெண்கள் புருஷன்மார் மனைவிமார் எல்லாரும் மேல ஆண்டவர் அன்பு கூறுறாராம். ரைட். அவர் எப்படி அன்பு கூறுறாரோ இதே அன்பை கணவன்மாருக்கு சொல்லப்படுது, போயிட்டு மனைவிமாருக்கு செலுத்துங்க. இதுல அர்த்தம் என்னன்னு சொன்னா, நாம யாருன்னு நமக்கு தெரியும். தெரியுமா தெரியாதா? அதாவது ஆண்கள் பெண்கள் எல்லாருமே நம்ம யாருன்னு நமக்கு தெரியும். இப்போ நான் இந்த விஷயத்தில் கொஞ்சம் ஆண்களை பற்றி பேசுகிறேன், கணவன்மார்கள். ரைட், ஓகே. இப்போ நம்ம யாருன்னு நமக்கு தெரியும். நம்ம சொல்லு பேச்சு கேட்க மாட்டோம். யாரும் சொல்லு பேச்சு? ஆண்டவர் சொல்லு பேச்சு கேட்க மாட்டோம். சரியா? ஆண்டவர் ஒன்று வேணான்னு சொன்னால் அதை சம்டைம்ஸ் செய்வோம். ஆண்டவர் எதிர்பார்க்குற மாதிரி நம்ம வாழ்க்கை இருக்காது. சம்டைம்ஸ் ஆண்டவர் ஜெபின்னு வர நம்ம ஜெபிக்கவே மாட்டோம், கீழ்ப்படியே மாட்டோம். கர்த்தர் எதிர்பார்க்கிற மாதிரி நம்முடைய பேச்சு இருக்காது, நடத்தை இருக்காது, செயல் இருக்காது, கிரியைகள் இருக்காது. ஆனால் இது எல்லாத்தையும் சகித்து கொண்டு அவர் அன்பு செய்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. நம்மள எவ்வளோ குறைகள் இருக்கு. ஆமென், அப்படித்தானே? நம்மள எவ்வளவோ குறைகள் இருக்கு. ரைட். மனைவிமாரே எடுத்துக்கொண்டா எவ்வளவோ குறைகள் இருக்கு. ஆண்கள் பெண்கள் புருஷர்கள் மனைவிமார் நம்ம எல்லாருக்குள்ள எவ்வளவோ குறைகள் இருக்கு, எவ்வளவோ பலகீனங்கள் இருக்கு, எவ்வளவோ கீழ்ப்படியாம இருக்கு, எவ்வளவோ கர்த்தருக்கு பிரியமில்லாத எண்ணங்கள் இருக்கு, சிந்தனைகள் இருக்கு, நினைவுகள் இருக்கு. இது எல்லாமே இருந்தாலும் அது எல்லாவற்றையுமே மன்னித்து அவர் எப்பயுமே எங்களை நேசித்து கொண்டுதான் இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த நேசத்தை எப்பயாவது நம்ம செய்யற தப்புக்கு ஆண்டவர் வீட்டில் இருக்கிற பாத்திரத்தெல்லாம் தூக்கி நிலத்தில் அடிக்கிறாரா? இல்லை. அடிக்கிறாரா? இல்லை. அப்படி செய்யறாரா? இல்லை. ஆண்டவர் ஏதாவது நமக்கு வச்சு திட்டுன்னு திட்டுறாரா? சம்டைம்ஸ் இந்த யாராவது தீர்க்கதரிசிகள் வந்த உடனே நாங்கள் முன்னால் போனால் ஜெபிக்கிறதுக்கு ஆண்டவர் எப்படியான வார்த்தைகளை கொடுக்குறாரு? அநேக நேரங்கள் எப்படியான வார்த்தை கிடைக்குது சொல்லுங்க. பொதுவாக சம்டைம்ஸ் ஆண்டவர் நம்மளை கடிந்து கொள்கிற வார்த்தைகள் வரும். சம்டைம்ஸ் ஆண்டவர் யாருக்குமே தெரியாமல் நம்மளை தனிமையாக கூப்பிட்டு ஊழியக்காரங்களும். ஆனால் அநேக நேரங்களில் கர்த்தர் எப்படியான வார்த்தைகளை கொடுக்குறாரு நமக்கு? உங்களை நான் இப்படி ஆசீர்வதிக்க இருக்கேன், உங்களை நான் இப்படி உயர்த்திருக்கேன், உங்களை நான் இப்படி மேன்மைப்படுத்திருக்கேன், இது எல்லாம் என் திட்டமாக இருக்குன்னு சொல்லி. ஆனால் உண்மையிலேயே நம்ம லைஃப்பை கொஞ்சம் பார்த்தா எனக்கா இப்படி செய்ய போகிறாரு, நான் இவ்வளோ மோசமான ஆளாச்சே அப்படின்னு தோண வைக்குது. ஆனால் ஆண்டவர் எவ்வளவுதான் நாங்கள் மோசமானவங்களா இருந்தாலும் அவருக்கு நம்ம குறித்து இருக்கிற யோசனை, அவர் நம்ம மேலே வச்சிருக்கிற அன்பு, அவர் நம்ம மேலே வச்சிருக்கிற திட்டம் எல்லாம் ரொம்ப பெரியதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்றார், இப்படி நான் அன்பு காட்டுறது போல எல்லா புருஷர்களே உங்கள் மனைவிகளில் அன்பு கூறுங்கள். ஆமென். நான் ஏன் இதை சொல்றேன்னு நான் வாரம் கடைசியா உங்கள் மனைவிமார் மேல அன்பு கூறுங்கள். ஹல்லேலூயா. பத்தல்ல மனைவிமார், கணவன்மார் உங்க மனைவிமார் மேல அவங்க பெர்ஃபெக்ட் இல்லாமல் இருக்கலாம், அவங்க கிட்ட குறைபாடுகள் இருக்கலாம், நீங்க எதிர்பார்க்கிற மாதிரி எல்லாமே அவங்க செய்யாம இருக்கலாம். ஆனா வார்த்தை சொல்லுது, நீங்கள் அன்பு கூறுங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படியே 33வது வசனத்துக்கு போவோம்னு சொன்னா, verse 33.
எப்படியும் உங்களிலும் அவனவன் தன்னிடத்தில் அன்பு கூறுகிறது போல தன் மனைவியினிடத்தில் அன்பு கூற கடவன். மனைவியிடத்தில் அன்பு கூற கடவன். மனைவியும் புருஷனிடத்தில் பயபக்தியாயிருக்க கடவள். மனைவியும் புருஷனிடத்தில் பயபக்தியாயும் இருக்க கடவுள். ஓகே, எப்படியும் உங்களிலும் அவனவன் தன்னிடத்தில் அன்பு கூறுவது போல தன் மனைவியிடத்திலும் அன்பு கூற கணவன், மனைவியும் புருஷனிடத்தில் பயபக்தி. ஆகவே ரெண்டு பேரை நேசிக்கணும். கிறிஸ்து எப்படி நம்மை நேசித்தாரோ அதே போல அவர்கள் நேசிக்க வேண்டியவர்களாய் இருக்கிறோம். ஹல்லேலூயா. இப்ப இது வேதம் சொல்லியிருக்கிற ஒரு நியதியா இருக்கு. ஆனா நாங்க முதல்ல பார்த்தோம் சுய நீதி, அதாவது நம்முடைய நீதின்னு ஒன்று இருக்கு. இப்ப சில நேரத்தில் கணவன்மார் சொல்லுவாங்க, உங்களுக்கு புரியுது இல்லை பாஸ்டர், அவன் சொல்றதெல்லாம் கேட்கறதே இல்லை. அப்ப ஒன்று கொண்டு நிக்க போறது, நான் என்ன பேசினாலும் திருப்பி எதிர்த்து பேசுறது, நான் எவ்வளவோ செஞ்சிருக்கிறேன் ஆனா அது சரியில்லை இது சரியில்லைன்னு என்ன குறை சொல்றது, அவங்களையும் இவங்களையும் பார்த்து நம்ம லைஃபை கம்பேர் பண்றது. என்னால இவ்வளவு தானே செய்ய முடியும், ஏன் என் மனைவிக்கு விளங்குது இல்லை பாஸ்டர் அப்படின்னு சொல்லி இதனாலதான் நல்லா பிடிச்சி திட்டுனேன், இதனாலதான் நான் இப்படி இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சில நேரம் சில கணவன்மார் கொஞ்சம் திரும்ப பேசுங்களேன் சொல்லுவாங்க. இப்ப நான் திருப்பி அதே கணவன்மார்கிட்ட ஒரு கேள்வியை கேட்டேன்னு சொன்னா, ஏன் நாங்க இது எல்லாத்தையும் நம்மள ஆண்டவர்கிட்ட சொன்னது இல்லையா? சொல்லியிருக்கோம் தானே. என்ன ஆண்டவரே என் வாழ்க்கையில நீர் இதை செய்ய மாட்டேங்கிறீர், ஆண்டவரே அவங்க வாழ்க்கையில அவ்வளவு காரியம் நடக்குது, என் வாழ்க்கையில இதெல்லாம் நடக்க மாட்டேங்குது, ஆண்டவரே நீர் என் வாழ்க்கையில ஏன் எல்லாத்தையும் தாமதிக்கிறீர், அப்படி இப்படின்னு நம்ம ஆண்டவரை பார்த்து குறை சொல்றோமா? குறை சொல்றோம் இல்லையா? சொல்றோம். ஆண்டவர் பொறுமையா தானே இருக்காரு. ஆண்டவர் அப்பையும் நம்மளை நேசிக்கிறார் தானே. ஆண்டவர் அப்பயுமே சபை மேல அன்பா தானே இருக்கிறாரு. அப்பையும் நம்ம மேல தயவா தானே இருந்து, ஓ சரி மகனே நான் உனக்கு செய்கிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம மேல அன்பு கூர்ந்து கொண்டு தானே வந்து கொண்டிருக்கிறாரு. ஆமென், ஹல்லேலூயா. அப்ப கிறிஸ்துவால் சபையை அப்படி நேசிக்க முடியும் என்றால் நம்மை அப்படி நேசிக்க முடியும் என்று சொன்னா, கணவன்மார்களா நாங்க மனைவிமாரை நேசிக்க வேண்டும். அந்த சுய நீதியை விட்டு வெளியே வரணும். ஆமென். இதனால தான் நான் இப்படி செஞ்சேன், அதனால தான் நான் இப்படி செஞ்சேன், இதை விட்டு வெளியே வந்து நாங்கள் அவர்களை உண்மையாய் நேசிக்க வேண்டும். அதே மாதிரி மனைவிமாரும் கணவன்மாரை உண்மையாய் நேசிக்க வேண்டும். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படியே நாங்கள் தொடர்ந்து பார்த்து கொண்டு போவோம்னு சொல்லி சொன்னால், அடுத்த வசனத்தில் பார்ப்போம். 22வது வசனம் கொஞ்சம் மேலே போவோம், verse 22க்கு போயிட்டு பார்ப்போம். மனைவிகளே, மனைவிமாரை பத்தி பேசப்படுதா? மனைவிமார்களே கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறது போல, கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறது போல உங்கள் சொந்த புருஷருக்கு கீழ். யாருக்கு கீழ்ப்படியனா? ரொம்ப முக்கியம். சொந்த புருஷருக்கு, உங்க புருஷன்மாருக்கு கீழ்ப்படியுங்கள். கிறிஸ்து சபைக்கு தலையாய் இருக்கிறது, கிறிஸ்து சபைக்கு தலையாய் இருக்கிறது போல புருஷனும் மனைவிக்கு தலையாய், புருஷனும் மனைவிக்கு தலையாய் இருக்கிறார். அவரே சரீரத்திற்கு இரட்சகருமாய் இருக்கிறார், அவரே சரீரத்தை ரட்சிக்க வல்லமுள்ளவராயும் இருக்கிறார். ஹல்லேலூயா. இப்ப மனைவிமாருக்கு என்ன சொல்லப்படுது அப்படின்னு சொல்லி சொன்னா, சரியா? அதாவது எப்படி கிறிஸ்து சபைக்கு தலையா இருக்கிறாரோ அது போலதான் கணவன் குடும்பத்துக்கு தலையா இருக்கிறாரு. ஆமென். whether you like it or not, உங்களுக்கு பிடிச்சிருக்கோ பிடிக்கலையோ அதுதான் உண்மை. ஆமென். ஆனா நீங்க சொல்லுவீங்க, அவர் தலை மாறி இல்லையே, எல்லாம் நான் தானே செய்ய வேண்டியிருக்கு, அவர் பொறுப்பெடுக்கிறார் இல்லையே, அவர் அதை செய்கிறார் இல்லையே, எனக்கு கேட்குது, இவர் இதை செய்கிறார் இல்லையே, அப்படி இப்படின்னு சொல்லி பல குறைகளை நீங்க சொல்லலாம். நான் சொல்றேன், நீங்க சொல்றது 100க்கு 100 உண்மையாகவும் இருக்கலாம். ஆமென், ஆமென். நீங்க சொல்ற மாதிரியே உங்க கணவன் இருக்கலாம், நீங்க சொல்ற மாதிரியே அவர் சில நேரங்கள்ல பொறுப்பேற்காம குடும்பத்தை ஒழுங்கா நடத்தாம அப்படியே இருந்தாலும் நீங்க வேதத்துக்கு கீழ்ப்படுகிறீங்க. எதுக்கு கீழ்ப்படுகிறீங்க? வேதத்துக்கு நீங்க கீழ்ப்படிந்து, வார்த்தைக்கு நீங்க கீழ்ப்படிந்து, நீங்க கொடுக்க வேண்டிய கனத்தை கொடுத்து, காட்ட வேண்டிய அன்பை நீங்க செலுத்த 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 ராசா கொஞ்சம் கொஞ்சமா மாறுவாரு. யார் மாறுவா? ராசா கொஞ்சம் கொஞ்சமா மாறுவார். என்ன அவர் பார்ப்பாரு, நான் ஒண்ணுமே பண்றேன்ல, ஆனா எனக்கு என்ன கனம் கிடைக்குது. நம்ம அவமதிக்க அவமதிக்க அவர் என்ன மதிக்கிறதே இல்லை தானே அப்படின்னு சொல்லி அவர் அடுத்த பக்கம் தான் போய்கிட்டு இருப்பார். ஆனா நீங்க கனம் பண்ண கனம் பண்ண கனம் பண்ண அவர் என்ன பண்ணுவார்? தன்னை மாற்றிக்கொள்ள விரும்புவார். ஆமென். பத்தல்ல. ஆமென், ஆமென். சம்டைம்ஸ் வைஃப்மார்
ஹஸ்பண்டை விட கொஞ்சம் எஜுகேஷனில் மேலே இருக்கலாம். சம்டைம்ஸ் நீங்கள் ரொம்ப கொஞ்சம் கூட ஏர்ன் பண்ணுறவங்களா இருக்கலாம், நீங்கள் கொஞ்சம் கூட குவாலிஃபைடாக இருக்கலாம், உங்களுக்கு சில பல காரியங்கள் கொஞ்சம் தெரியுமா இருக்கலாம் கணவனை விட. இட்ஸ் ஓகே, அதனால நீங்கள் பெரியவங்க ஆக முடியாது. வார்த்தை சொல்லுது கணவன் தான் தலை. ஆமென். whether you like it or not, உங்களுக்கு பிடிச்சிருக்கோ இல்லையோ கணவன் தான் குடும்பத்துக்கு தலைமையாக இருக்கிறார். ஆமென், ஆமென். ஆனால் இப்போ ரெண்டு பேரும் என்ன செய்யணும்னா ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்குள்ளே வந்து நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த குடும்பத்தை நடத்துவோம் அப்படின்ற இடத்துக்கு வரணும். ஆமென், ஆமென். தலை தானே நான் சொல்லி தலை தெரிச்சு போகக்கூடாது. தலை தானே நான் தலை தெரிச்சு போனால் குடும்பம் தலை தெரிச்சு போகும். ஸோ ரெண்டு பேரும் சேர்ந்து எப்படி இதை கட்டி எழுப்புவோம், எப்படி இந்த குடும்பத்தை கட்டி எழுப்புவோம், எப்படி எங்கள் பிள்ளையை கட்டி எழுப்புவோம், எப்படி எங்கள் வாழ்க்கையை கட்டி எழுப்புவோம்னு சொல்லி ரெண்டு பேரும் இணைந்து கட்டணும். ஆமென், ஆமென். கிறிஸ்து சபைக்கு தலையா இருக்கிறார். அதுன்னு சொல்லிட்டு ஆண்டவர் எங்களை விட்டுட்டு அவர் பாட்டு போல எங்களை இணைத்து கொண்டு அவர் இந்த வழியில எங்களை கொண்டு போய் கொண்டு இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகவே கிறிஸ்து எப்படி சபை மேல அன்பா இருக்கிறாரோ, கிறிஸ்து எப்படி சபைக்கு தலையா இருந்து சபையை நடத்துகிறாரோ, அதே போல நாங்களும் அவரை நேசித்து அவருடைய வழிநடத்துதலுக்கு நம்மளை இடம் கொடுத்து நம்மளை கொண்டு போகும்பொழுது நம் வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும். ஆமென். இன்னொரு விஷயம் பாருங்க, நம்ம சம்டைம்ஸ் சரியாக காரியங்கள் செய்யலாட்டியும், ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஜெபிக்க மாட்டோம், சம்டைம்ஸ் நம்ம இல்லாட்டி சபைக்கு வர மாட்டோம், கர்த்தர் சொல்லுகிற காரியங்களை அப்படி செய்யாட்டியும் ஆண்டவர் நம்ம மேலே கோவிச்சிக்க மாட்டார். அவருக்கு கவலை தான் வரும். அவர் எங்களை விட்டுட்டு என்ன செய்வாருன்னா, ரைட், இன்னும் கொஞ்சம் டைம் எடுத்துக்கட்டும், மெச்சுவர்ட் ஆகல, இன்னும் கொஞ்சம் மெச்சுவர்ட் ஆகட்டும் அப்படின்னு சொல்லி அவர் வெயிட் பண்ணிட்டு இருப்பாரு, நம்ம அந்த மெச்சூரிட்டியை அடையும்படியா. ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்போ அவருக்கு தெரியும், ஓ இன்னும் ஸ்ட்ரகிள் பண்ணுறாங்க இந்த ஏரியாவில், விழுந்துடுறாங்க, ரைட், ஓகே, கொஞ்சம் நாள் போக சரியாயிரும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் எப்படியோ அந்த பலவீனத்தில் அவருடைய பலனை எங்களுக்கு கொடுத்து எப்படியோ எங்களை பில்ட் பண்ணி ஆண்டவர் எங்களை நடத்தி கொண்டே போகிறார். ஆமென், ஹல்லேலூயா. அவரை பார்த்தோன்னே ஐயோ இவங்க இப்படி இருக்காங்களே, எனக்கு இவங்க என்ன தேடுறாங்களே அப்படி இப்படின்னு சொல்லி அவர் எங்களை விட்டு விலக மாட்டார். அவர் எங்களை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி சரி இவங்க மாறுவாங்கன்னு சொல்லி ஆண்டவர் எங்களுக்கு பின்பதாகவே வந்து கொண்டிருக்கிறார். ஆமென். கர்த்தர் சொல்றார், இதே மாதிரி நம்ம ஒவ்வொருவரும் மாற வேண்டும். ஆமென். ஒவ்வொரு கணவனும் ஒவ்வொரு மனைவியும் மற்ற அவங்களோட கணவன் மேலே அவங்க மனைவி மேலே அன்பு கூறும்போது, அவங்கள கனம் பண்ணும் பொழுது, எஸ், கிறிஸ்து எங்கள் மேல் அன்பு கொண்டாரே, கிறிஸ்து எல்லாவற்றையும் சகித்தாரே. எத்தனை முறை சம்டைம்ஸ் ஹஸ்பண்ட் மாதிரி நீங்கள் சொல்ல உங்கள் ஒய்ஃப் கேட்காமலே இருக்கலாம், கோவப்படுறாங்க. யோசிங்க, என் ஆண்டவர் சொல்ல நான் மட்டும் என்னை கேட்டுட்டா இருக்கேன் இல்லையே. நானும் பொறாம கொள்ளாதன்னு வார்த்தை சொல்லுது, பொறாம கொள்கிறேன். நானும் கோவப்படாதன்னு வார்த்தை சொல்லுது, கோவப்படுறேன். நானும் தேவையில்லாத வார்த்தை பேசாதன்னு சொல்லுது, பேசுகிறேன். அப்போ என் மனைவி பேசினா என்ன, என் கணவன் பேசினா என்ன, சரி நாங்களும் பொறுத்து போவோம், அவர்களும் மாறுவார்கள் என்று சொல்லி அவங்களுடைய தவறு அவங்களுக்கு அன்பாய் சுட்டி காண்பித்து நாங்கள் பில்ட் பண்ண வேண்டியவர்களாய் இருக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆனால் உலகம் ஒன்றை சொல்லும், அவங்க கேட்குறாங்க இல்லையா, அவர் ஹஸ்பண்டா ஃபேமிலியை ஒழுங்காக லீட் பண்ணுறாரு இல்லையா, அவங்க ஒய்ஃபை ஒழுங்காக அன்பு கூடுறாங்க இல்லையா, அவங்க விட்டு போட்டு நீங்கள் வேறொரு வழியை பாருங்க ப்ரோ அப்படின்னு. வேறொரு வழியை சொல்லுங்க பாருங்க ப்ரோ, என்ன அவர் ஃபேமிலி ஒழுங்கா நடத்துறாரு இல்லையா, அவர் சரி வர மாட்டார். இப்போ எத்தனை வருஷம் மேரி பண்ணி 10 வருஷமாவே அந்த ஆள் அப்படித்தானா, விட்டு போடுங்க, அந்த சரி வராது அப்படின்னு சொல்லி இது சுய நீதி பேசுவாமே. ஆமே சொல்லுங்க. அதே நேரத்தில் இந்த சோஷியல் மீடியாவும் கொஞ்சம் அப்படியான வீடியோஸ் எல்லாம் நீங்கள் சோஷியல் மீடியாவுக்குள்ளே காட்டும். நீங்கள் ஃபோனில் யாரோடையாவது ஏதாவது ஒரு பிரச்சனையை பேசிட்டு வாங்கிங்களேன் ஃபோனை, டக்குன்னு சோஷியல் மீடியாவில் அது சம்மந்தமாகவே ஒன்று போகும். நீங்கள் சொல்லுவீங்க, பாருங்களேன் நான் என்னத்தை பேசணும், அதே கடவுள் காட்டுறாரு. கடவுள் காட்டல, ஏஐ காட்டுது. கடவுள் நாங்கள் கொண்டது காட்டல, ஏஐ காட்டிகிட்டு இருக்குது. ஆமென், ஆமென். ஆகவே இது சுயநீதி. ஆமென். இந்த சுயநீதியை விட்டு நாங்கள் வெளியில் வந்து முதலாவது தேவனுடைய ராஜ்யம், ரெண்டாவது தேவனுடைய நீதிக்குள்ள நாங்கள் வர வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழிகள் அநேகம் உண்டு, அதன் முடிவோ மரணம் என்று சொல்லி வார்த்தை
சொல்கிறது. ஹல்லேலூயா. வேதத்தில் பார்ப்போம், ஒரு மனிதன் தனக்கு சரின்னு சொல்லி செய்ய போனது எவ்வளவு பெரிய ஒரு ஆபத்தை அவருக்கு கொண்டு வந்து கொடுக்க பார்த்தது என்று சொல்லி சுருக்கமாய் பார்த்து முடிக்க போகிறோம். ஆதியாகமம் 26ஆம் அதிகாரம், Genesis chapter 26 verse 6 to 7. ஆதியாகமம் 26ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தையும் 7ஆம் வசனத்தையும் நாங்கள் வாசிக்க போகிறோம். இதுக்கு முன்பு சரி, இதை முதல்ல வாசிப்போம். ஈசாக்கு கேராரிலே குடியிருந்தான். அவ்விடத்து மனிதர்கள் அவன் மனைவியை குறித்து விசாரித்த போது இவள் என் சகோதரி என்றான். ரெபேக்காள் பார்வைக்கு அழகுள்ளவனானபடியால் அவ்விடத்து மனிதர்கள் அவள் நிமித்தம் தன்னை கொல்லுவார்கள் என்று எண்ணி அவளை தன் மனைவி என்று சொல்ல பயந்தான். சரி, இந்த ஸ்டோரி என்ன மாதிரி வருது அப்படின்னு சொன்னா, ஆபிரகாமுடைய மகன் தான் ஈசாக்கு. சரியா? தகப்பன் எவ்வளியோ புள்ளையும் அவ்வளியா தான் இருக்குது. சரியா? நீங்க பின்னால போய் அப்படியே அதை வாசிச்சு பார்த்தீங்கன்னு சொன்னா, முன்னால் இருக்கிற அதிகாரங்களில் போய் பார்த்தீங்கன்னு சொன்னா, ஆபிரகாமும் இதே தப்பை தான் செய்வார். என்ன செய்வாருன்னா, அவருடைய மனைவி யாரு, சாராள் மிகவும் அழகுள்ளவர்களாக இருந்தபடினால அவரும் தன்னுடைய மனைவியை என்னுடைய சகோதரி என்று தான் இன்ட்ரடியூஸ் பண்ணுவார். சரியா? அதே தப்ப திரும்ப இந்த ஈசாக்கும் செய்கிறாரு. ஆண்டவர் 3வது வசனத்துல இப்படி சொல்றாரு ஈசாக்கை பார்த்து, verse 2 and 3. கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி, verse 2 and 3, நீ எகிப்துக்கு போகாமல் நான் உனக்கு செல்லும் தேசத்திலே குடியிரு, இந்த தேசத்திலே வாசம் பண்ணு. ஆண்டவர் சொல்றாரு ஈசாக்கை பார்த்து, நான் உனக்கு காண்பிக்கிற தேசத்துல நீ குடியிரு, நீ எகிப்துக்கு போயிராத, நான் உனக்கு சொல்லுகிற தேசத்துல குடியிரு. நெக்ஸ்ட் verse, உன்னை ஆசீர்வதிப்பேன், உன்னை நான் ஆசீர்வதிப்பேன், நான் உனக்கும் உன் சந்ததிக்கும், நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் இந்த தேசங்கள் யாவையும் தந்து, இந்த தேசங்கள் யாவையும் தந்து உன் தகப்பனாகிய ஆபிரகாமுக்கு நான் இட்ட ஆணையை நிறைவேற்றுவேன். சரி, நான் இட்ட ஆணை, நான் உன் தகப்பனுக்கு ஆணை இட்டு கொடுத்திருக்கிறேன், நான் ப்ராமிஸ் பண்ணியிருக்கிறேன். ஆகவே என்னத்தை நான் அவர்களுக்கு செய்வேன் என்று சொன்னனோ அதெல்லாம் உனக்கும் நான் செய்வேன். ஆகவே நான் சொல்லுகிற தேசத்துல நீ குடியிரு அப்படின்னு சொல்றாரு. இவர் குடி இருக்கிறாரு. இந்த ஆசீர்வாதம் எல்லாம் ஆண்டவர் தருவேங்கிறாரு. ரைட்? உன்னை ஆசீர்வதிப்பேன், உன் சந்ததியை ஆசீர்வதிப்பேன், உன்னை பேரை பெருமைப்படுத்துவேன், இப்படி ஆண்டவர் சொல்ற எல்லாவற்றையும் கேட்ட பின்பு ஆண்டவர் சொல்லுகிற தேசத்தில் இருக்கிறார். திரும்ப 6வது வசனம் and 7வது வசனம், verse 6 and 7. ஈசாக்கு கேராரிலே குடியிருந்தார். ஈசாக்கு ஆண்டவர் சொல்லுகிற அந்த கேராரிலே குடியிருக்கிறாரு. verse 6 and 7. அவ்விடத்து மனிதர்கள் verse 7, அவன் மனைவியை குறித்து விசாரித்த போது இவள் என் சகோதரி என்றான். இவள் என் யாருன்னு சொன்னாரு? சகோதரி. she is my sister. she is my sister அப்படின்ட்டாரு. காரணம் என்னன்னா, அவள் பார்வைக்கு அழகா இருந்தாலாமே, அவள் பார்வைக்கு அழகா இருந்ததுனால இவள் நிமித்தம் என்ன போட்டுருவானுங்க, என்ன கொன்னுட்டு இவவை எடுத்துருவாங்கன்னு சொல்லி இவருக்குள்ள ஒரு உணர்வு, இவருக்கு ஒரு சத்தம் கேட்குது. நமக்கும் கேட்கும் அடிக்கடி இந்த சத்தம், ஒரு மெல்லிய சத்தம். பொய் ஒன்று சொல்லுவோமே இங்க, ஒரு தில்லு முள்ளு பண்ணுவோமே இங்க, யாருக்கு தெரிய போகுது? இதுக்கு உண்மை சொன்னா மாட்டிக்குவோம் மாதிரி இருக்கே, இதுக்கு உண்மை சொன்னா பிரச்சனை ஆகும் மாதிரி இருக்கே, இந்த காரியத்தை செய்து கொள்றதுக்கு என் கையில பலன் இல்லாம இருக்கே, பணம் இல்லாம இருக்கே, தகுதி இல்லாம இருக்கே, குவாலிஃபிகேஷன் இல்லாம இருக்கே, டேலண்ட் இல்லாம இருக்கே, இன்ஃப்ளூயன்ஸ் இல்லாம இருக்கே. ஆகவே ஒரு தில்லு முள்ளு பண்ணி ஒரு கள்ள பாஸ்போர்ட்ல எப்படியாவது போயிடுவோமே, முகத்தை மறைச்சி என்ன மாதிரியே இருக்கிற ஒரு ஆள்கிட்ட பாஸ்போர்ட்டை காட்டி போயிடுவோமே இப்படின்னு சொல்லி உள்ள ஒரு மெல்லிய சத்தம் கேட்கும். உடனே நம்மாலே சொல்லும், ஒரு மெல்லிய சத்தம் கேட்டுச்சு, கர்த்தருடைய சத்தம் போல இருந்துச்சுன்னு சொல்லி. கர்த்தருடைய சத்தம் எல்லாம் அப்படி வராதுங்கோ. உங்களுக்கு எல்லா தப்பையும் பண்ணுறதுக்கு தான் கர்த்தருடைய சத்தம் கேட்கும். கர்த்தருடைய சத்தம் ஒரு நாளும் வேதத்துக்கு புறம்பான நீதியை செய்யும்படியாய் வராது. ஆமென், ஹல்லேலூயா. பல முறை சொல்லியிருக்கேன், திரும்பவும் ஒருக்கா சொல்கிறேன், தெரிஞ்சவங்களுக்கு சொல்லுங்கள். இப்படி யாராவது செஞ்சாங்கன்னா, ஒரு சிஸ்டர் கால் பண்ணாங்க எனக்கு, பாஸ்டர் நான் இந்த தேசத்தில் இருக்கிறேன், எனக்கு ஃப்ரான்ஸ் போகிறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்திருக்கு, ஆனால் பாஸ்டர் நல்லமே சிஸ்டர் போங்க சிஸ்டர் அப்படின்னு. எனக்கு தெரியும் அவங்க ஃபேமிலி எல்லாம் அங்கே தான் இருக்காங்க.
அப்போ இல்லை பாஸ்டர் ஒரு சிக்கல் இருக்கு. சொல்லுங்கள் என்ன சிக்கல்? சிக்கல் என்னென்னா ஏன் பாஸ்போர்ட்டில் எனக்கு போக முடியாதான், இன்னொருத்தங்க என்ன மாதிரியே அச்சில வாத்தம் ஒருத்தங்கட பாஸ்போர்ட் இருக்கான், அந்த பாஸ்போர்ட்டில் எனக்கு பிரான்ஸ் போயிடலாமா, அவங்க இதை பல நாளாக செய்கிறாங்களாம், ரெக்கமெண்டேஷன் வேற பல நாளாக செய்கிறாங்களாம். ஆகவே நான் காசு ஒன்றும் இப்போ கொடுக்க தேவையில்ல, நான் அங்கே போய் இறங்கின உடனே என்ன பண்ணணுமா, காசு கொடுத்தா சரி எவ்வளோ கொடுக்கணும், 40 லட்சம் கொடுக்கணும், கொடுத்தா எனக்கு அப்படியே ஃப்ரான்ஸில் உள்ளே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாஸ்டர் இப்போ தான் என்ன கொண்டது கஷ்டத்தில் போட்ட டைம். சரியா பாஸ்டர்? என்னென்ன பாஸ்டர், நீங்கள் ஒரு வார்த்தை சொல்லுங்கள், நான் செய்கிறேன். இத்தனைக்கும் ஊழியம் செய்கிறவங்க, நீங்கள் ஒரு வார்த்தை சொல்லுங்கள் பாஸ்டர். நான் சரி எங்கள் சபையில் சம்மந்தப்பட்ட ஆள் இல்லை, வேற ஒரு இடம். சரி நான் சொன்னேன் இதிலெல்லாம் என்னத்தை சொல்ல இருக்கு, முடியாது அப்படியெல்லாம் செய்ய முடியாது சிஸ்டர். என்ன பாஸ்டர் வேற சொல்லுங்க, இந்த சான்ஸை விட்டால் வேற சான்ஸ் வராது பாஸ்டர். நான் சொன்னேன் அதெல்லாம் பிரச்சனையே இல்லை, இதை செய்ய முடியாது, இது வேதத்துக்கு தப்பானது பாஸ்டர். இப்போ அவங்க என்ன கன்வின்ஸ் பண்ணுறாங்களாம், பாஸ்டர் இப்போ என்னென்னா இதை நிறையா முறை அவங்க செஞ்சுருக்காங்க, ஒரு பிரச்சனை இல்லை பாஸ்டர், அப்படியே ஈஸியாக போயிடலாம் பாஸ்டர். நான் சொன்னேன் இது வரைக்கும் யாரும் சிக்கிறதும் இல்லை பாஸ்டர், அதனால் அவங்க கேரண்டி பண்ணுறாங்க என்ன கொண்டு போயிடுவாங்க. நான் சொன்னேன் எல்லாம் போயிருப்பான், நீங்கள் போன அன்னைக்கு தான் முறை ஹிஸ்ட்ரியில் அவன் மாட்டுவான். இது வரைக்கும் அந்த கம்பெனியோ அந்த செய்கிற ஏஜென்ட் மாட்டியிருக்க மாட்டான். நீங்கள் எப்போ போறீங்களோ அன்னைக்கு தான் முறை மாட்டணும். இவ்வளவு நாள் செஞ்சமே மாட்டலையே, இன்னைக்கு மாட்டிக்கிச்சே அப்படின்னு அவன் சொல்லுவான். நீங்கள் போனீங்க நான் சொன்னேன் நீங்கள் கர்த்தரை அறிந்தவங்க, ஆமென். எது நீதின்னு தெரியும் உங்களுக்கு, ஆமென். என்ன நீதிமான்கள்லாம் எப்படி இருக்கீங்க? எது நீதின்னு தெரியும், ஆமென். எது சரின்னு தெரியும், ஆமென். தெரிந்து என்ன 2-3 பேர் பாஸ்போர்ட் ரெடி பண்ணிட்டு இருக்கீங்க போல. சரி இங்கேருந்து வேற எங்கே போவோம் இல்லையா? சரி அப்போ நான் சொன்னேன் சிஸ்டர் நீங்கள் போனால் மாட்டுவீங்க. அது எப்படி நான் சொன்னேன் இங்கே பாருங்கள், நீங்கள் ஆண்டவர் அறிஞ்சவங்க சரியா, நீங்கள் போனோன்னா பிசாசு உங்களை சிக்க வைக்கிறதுக்கு ஃப்ளாஷ் லைட் அடிச்சு இமிக்ரேஷன் ஆஃபீஸருக்கு உங்கள் முகத்தை காட்டுவான். அதே மாதிரி இருந்தாலும் ஒரு வேறு முகத்தை மாதிரி காட்டி உங்களை கட்டாயம் சிக்க வைப்பான். தயவு செய்து இதை செஞ்சுறாங்க. சரி பாஸ்டர் நீங்கள் சொல்கிறீங்க தானே அப்படின்னு சொல்லிட்டு கவலையோட ஃபோனை வச்சாங்க. அதுக்கு பிறகு ஒரு 3 நாளைக்கு பிறகு கால் பண்ணி திரும்ப சொன்னாங்க, பாஸ்டர் நீங்கள் வேணா சொன்னனால நான் போகல பாஸ்டர், எனக்கு பதிலாக இன்னொருத்தங்க போனாங்க பாஸ்டர், ரொம்ப சேஃபாக ஃப்ரான்ஸில் லேண்ட் ஆகிட்டாங்க பாஸ்டர். நான் சொன்னேன் அவங்க ஆகுவாங்க, நீங்கள் ஆக மாட்டீங்க, நீங்கள் ஆக மாட்டீங்க. அவங்க நல்ல ஒரு சிஸ்டர், என்னென்னா கீழ்ப்பணிஞ்சு இன்னும் அந்த ஃப்ரான்ஸுக்கு போகாமல் இருக்கிறாங்க. சரியா, இன்னும் போகாமல் இனிமேல் எனக்கு கால் பண்ணுவாங்களுக்கு தெரியாது, ஆனால் அவங்க இன்னும் அந்த மாதிரியான முடிவுகளை எடுக்காமல் இருக்கிறாங்க. இவர் மெல்லிய சத்தம் கேட்குதான். என்ன கேட்குதான்? மனைவி கர்த்தர் கொடுக்குறார் ஒரு அழகான மனைவியை. அதுக்கு மேலே வாசித்தோம் 2வது வசனத்தில் ஆண்டவர் சொல்கிறாரு, உன்னை இப்படியெல்லாம் நான் ஆசீர்வதிக்க இருக்கிறேன்னு சொல்லி. இவருக்குள்ள ஒரு பயம். என்ன பயம்னா, நான் போயிட்டு என் மனைவின்னு சொல்லிட்டேன்னு சொன்னால் இவங்க என்ன கொலை செய்து என் மனைவியை எடுத்துக்கொள்வாங்க அப்படின்ற ஒரு எண்ணம் ஈசாக்குக்குள்ளே தோன்றுச்சு. இது தப்பு. இதை இப்படியான ஒரு எண்ணம் ஈசாக்குக்கு தோன்றினதுக்கு நம்ம தவறாக சொல்ல முடியாது. என்ன சொன்னால் அந்த நாட்களில் இருந்த ராஜாக்கள் அப்படி தான் இருந்தாங்க. அந்த நாட்களில் இருந்த ராஜாக்கள் எப்படி இருந்தாங்கன்னா, தங்களுக்கு எது வேணுமோ அதை அவங்க பலவந்தமாக எடுப்பாங்க. ஆமென் ஆமென். அவங்களால பலவந்தமாக எடுக்க முடியும். இப்போ பாருங்கள், நாங்கள் இதை தாண்டி வரும் பொழுது தான் ஒரு இடத்துல பார்க்குறோம், இந்த நம்முடைய தாவீது ஆண்டவர் அறிந்த மனிதன், அவரே என்ன செய்கிறாருன்னா அவருடைய வேலை ஊழியக்காரனுடைய மனைவியை அவர் பலவந்தமாக எடுக்கிறார். அவனை கொலை செய்கிறாரு, அவ எடுத்துக்கொள்கிறாரு வாழ்க்கைக்கு. ஸோ இப்படியான ஒரு காலம் அது. அதாவது இது தாவீதின் காலத்தையும் காட்டிலும் மிக பலம் வாய்ந்த ஒரு காலமாகவே ராஜாக்களால் எதை வேணாலும் செய்ய முடியும் என்கிற ஒரு காலம் இருந்ததுனால இவர் இவருக்குள்ள ஒரு பயம். ஆனால் அந்த 2வது 3வது வசனத்தை இவர் நினைக்கல. கர்த்தர் இவரோட பேசினதை, இவருக்கு கொடுத்த வாக்க இவர் மறந்துதான் இதை செய்கிறார். சரி, இதை செய்தது நிமித்தம் இவருக்கு என்ன நடந்துச்சுன்னு சொல்லி நாங்கள் பார்ப்போம். தொடர்ந்து வாசிங்க. verse 8.
அவன் அங்கே நெடுநாள் தங்கி இருக்க. அப்ப அந்த கேரார்ல அவர் நெடுநாள் தங்கி இருக்கார். இப்படி அவர் சொல்லிட்டார். இப்ப ஊர்ல எல்லாம் பேசிக்கிறாங்க, ஈசாக்குக்கு அழகான ஒரு தங்கச்சி ஒண்ணு இருக்கு அப்படின்னு சொல்லி எல்லாம் பேசிக்கிட்டாங்க. ஏன்னா இவர் தான் மனைவி இல்லைன்ட்டாரு. இவர் நினைச்சிட்டாரு மனைவி சொன்னாதான் பிரச்சனை. இப்ப இவர் தங்கச்சி சொல்லிட்டாரு. இப்ப நடக்கிற விஷயத்தை பாருங்க, வாசிங்க. பெலிஸ்தருக்கு ராஜாவாகிய அபிமெலேக்கு ஜன்னல் வழியாய் பார்க்கும்போது, அந்த ஜன்னல் வழியா பார்க்கிறது ரொம்ப டேஞ்சரஸ். இவர் ஜன்னல் வழியா பார்த்திருக்காரு. சரி, ஈசாக்கு தன் மனைவியாகிய ரெபேக்காளோட விளையாடி கொண்டிருக்கிறதை தங்கச்சின்னு சொன்னா தங்கச்சி மாதிரி தானே இருக்கணும். இங்க என்ன விளையாட்டு வேண்டி இருக்கு? இவர் விளையாடிக்கிட்டு இருந்திருக்கிறார். ரைட், ஓகே. அபிமெலேக்கு ஈசாக்கை அழைத்து, அவள் உன் மனைவியாய் இருக்கிறாளே. அப்ப இவங்க விளையாண்ட விளையாட்டுல ஈசாக்கு அபிமெலேக்கு விளங்கிட்டு, இது தங்கச்சியோட இப்படி யாரும் விளையாட மாட்டாங்க, இது ஷுவரா இவன் மனைவின்னு கண்டுபிடிச்சிட்டார். ஆமே சொல்லுங்க, கண்டுபிடிச்சிட்டார். ஆமே. அப்ப கூப்பிட்டு கேட்கிறாரு, அவளை உன் சகோதரி என்று சொன்னாய் என்றான். அதற்கு ஈசாக்கு, அவள் நிமித்தம் நான் சாகாதபடி இப்படி சொன்னேன் என்றான். சரி, அடுத்த வசனம் பாருங்க. நல்ல ராஜா அவர். அடுத்த வசனம். அதற்கு அபிமெலேக்கு எங்களிடத்தில் ஏன் இப்படி செய்தார்? ஏன் எங்களிடத்தில் இப்படி செய்தார்? அதாவது என்ன சொல்றாருன்னா, எங்களை ஏன் இவ்வளவு கேவலமா நினைச்சேன்? நாங்க மற்றவர்கள் மனைவியை அபகரிக்கிற ஒரு கேவலமான ஆக்கள்னு நம்மளை நினைச்சியா? எல்லாரும் நம்ம நினைக்கிற மாதிரி இல்லாம எல்லா சிச்சுவேஷன்ஸும் நம்ம நினைக்கிற மாதிரி நமக்கு தோன்ற மாதிரி நடக்கணும் இல்லை. கர்த்தர் வேறு வழிகளை வைத்திருப்பாராமே. இந்த இடத்துல அவர் சொல்றாரு, எங்களிடத்தில் ஏன் இப்படி செய்தாய்? ஜனங்களுக்குள் யாராகிலும் உன் மனைவியோட சயனிக்கவும். அதாவது அவளை உன் தங்கச்சின்னு நீ சொன்னதுனால, உன் தங்கச்சின்னு யாராவது நினைத்து அவளோட தப்பா நடந்திருந்தா எங்கள் மேல் பழி சுமரவும். உண்மையாகவே அவ உன் மனைவியா இருக்கிறனால எங்கள் மேல பழி சுமரும் நீ இடம் உண்டாக்கினாயே என்றார். அதாவது அவனுக்கு கடவுள் பயம் இருக்கு. ஆமே, நீ இப்படி ஒன்ன செஞ்சுட்ட, தப்பி தவறு ஏதாவது யாராவது தப்பு பண்ணியிருந்தா எங்களுக்கு மேல இல்லையா பழி சுமந்திருக்கும் அப்படி என்று சொல்லி அடுத்த வசனம். பின்பு அபிமெலேக்கு நெக்ஸ்ட் வெர்ஸ், இந்த புருஷனை ஈசாக்கை ஆகிலும் இவன் மனைவியை ஆகிலும் தொடுகிறவன் நிச்சயமாக கொலை செய்யப்படுவான் என்று எல்லா ஜனங்களுக்கும் அறிய சொன்னான். அதாவது இது இவன் தங்கச்சி இல்ல, இது இவனுடைய மனைவியா இருக்கா. தெரியாம தங்கச்சி நினைச்சாவது யாராவது தொற்றாதீங்க, தொட்டவங்க கொலை செய்யப்படுவீங்க அப்படின்னு சொல்லி நீதி பிறப்பிக்கப்படுது. ஹல்லேலூயா. இவர் எதை நடந்துரும்னு நினைச்சு பொய் சொன்னாரோ அது அப்படி இல்லை என்பதை கர்த்தர் அவருக்கு இந்த இடத்துல காண்பித்தார். ஆமென். ஹல்லேலூயா. சில நேரத்தில் நம்ம கூட நினைக்கிறது, இதை தப்பா செய்வோம், இது தப்புன்னு தெரியும், இதை இப்படி செஞ்சு இதில் தப்பி போயிடலாமே, அப்படி செஞ்சு தப்பி போயிடலாமேன்னு சொல்லி நம்ம சில காரியங்களை செய்ய நினைப்போம். ஆனால் கர்த்தர் சொல்றாரு, இல்லை, நீங்க நீதியான வழியில் நடங்க, மிகுதியானதை நான் பார்த்துக்கொள்றேன். ஹல்லேலூயா. நீங்கள் தவறானதை செய்தீங்கன்னா, பொய்ய சொன்னீங்கன்னா, தவறான காரியங்களை செய்தீங்கன்னா உங்களுக்குள்ள ஒரு நிம்மதி இருக்காது. எப்பயுமே ஒரு பயம், எப்பயுமே ஒரு டென்ஷன். அதில் இன்னொரு பக்கம் என்னன்னா, கர்த்தருக்கு பிரியமில்லாத செய்தேன்னா அந்த கில்ட் வேற நம்மக்கிட்ட இருக்கும். ஆமென். கடவுள் கை கொடுக்க மாட்டார், கடவுள் அந்த இடத்துல உதவ வர மாட்டார், அந்த கில்ட்டும் நமக்குள்ள இருக்கும். ஆகவே நம்ம நீதிக்காக நிற்போம்னு சொன்னா அது நமக்கு நஷ்டமாகிற மாதிரி இருக்கலாம், நமக்கு தீங்கு மாதிரி இருக்கலாம். ஆனாலும் கர்த்தர் அந்த வழியை நமக்கு ஆசீர்வாதமாய் மாற்றி கொடுப்பார். ஹல்லேலூயா. சமீபத்தில் ஒரு காரியம் சொன்னாங்க. 2 பேர் ஒரு காரியத்தை அவங்களுக்கு ரொம்ப சிக்கலாக இருக்கிறதுனால ஒருத்தவங்க சொல்கிறாங்க, இல்லை இந்த காரியத்தை இப்படி செய்வோமே அப்படின்னு சொல்லி. ஆனால் அந்த சொல்கிறவங்களுக்கும் தெரியுது இந்த காரியம் கடவுளுக்கு பிரியமில்லாத காரியம்னு சொல்லி. கேட்டுக்கிட்டு இருக்கிறவங்க சொல்கிறாங்க, இல்லை இந்த காரியம் கடவுளுக்கு தப்பாக இருக்கே, இது நாங்கள் செய்யாமல் இருப்போமே அப்படின்னு சொல்லி. கடைசியாக அந்த நல்ல விஷயம் என்னென்னா, 2 பேர் ஒரு கன்க்ளூஷனுக்குள்ளே சரி இந்த தவறை நாங்கள் செய்யாமல் நாங்கள் கடவுள்கிட்ட கையில் கொடுத்துட்டு நாங்கள் இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே ஒரு எக்ரிமெண்ட்டுக்கு கடவுளோட முகத்தை பார்த்துட்டு இருக்கிறாங்க. இவங்க எது நடக்காது இல்லாட்டி எது நடக்க சான்ஸ் இல்லை அப்படின்னு சொல்லி நினைத்தாங்களோ அவங்க கர்த்தருக்காக அந்த காரியத்தை விட்டனால கர்த்தர் இங்கே ஒரு அற்புதமான வாசல் அவங்களுக்கு திறக்கிறாராமே. ஹல்லேலூயா. கர்த்தருக்காக, இது கர்த்தருக்கு பிடிக்காது, இது வேணாம், இது கர்த்தர் விரும்பாத காரியம், இது வேணாம், ஆனால் எங்களுக்கு இது கொஞ்சம் கஷ்டம்தான், ஆனால் பரவாயில்ல, இது கஷ்டமாக இருந்தாலும் நாங்கள் இதை விட்டுட்டு கர்த்தருக்கு எது பிடித்திருக்கோ, எது நீதியாக கர்த்தர் கருதுகிறாரோ அதை மட்டும் நாங்கள் செய்துட்டு இருப்போம் அப்படின்னு சொல்லும்போது கர்த்தர் அவர்களுக்காக ஒரு புதிய பாதையை திறந்தார். ஹல்லேலூயா. இந்த காலவெளியில் அமர்ந்திருக்கிற அத்தனை பேருக்கும் கர்த்தர் பேசி சொல்லுகிற காரியம், நான் நீதியின் தேவன். ஆமென். நான் நீதியின் தேவன். ஆமென். நான் நீதியை சரி கட்டுகிற தேவன். யாரெல்லாம் எனக்கு முன்பதாக என்னை தேடி
என்னுடைய நீதியிலே வாழ்கிறார்களோ, நான் சொல்லுகிறபடி நான் விரும்புகிற அந்த நீதிக்குள்ள யார் நிற்கிறார்களோ அவர்களுக்காக நான், ஆண்டவர் சொல்றார், இந்த காலவெளியில யுத்தம் செய்வேன். இந்த கால ஆண்டவர் தெளிவா பேசுறார், நான் யுத்தம் செய்வேன். மறுபடியும் சொல்ல விரும்புகிறேன், ஆண்டவர் சொல்றார், யார் என் நீதியில நிலை நிற்கிறார்களோ அவர்களுக்காக நான் யுத்தம் செய்வேன். தாமதிக்கலாம், ஆண்டவர் சொல்றார், நான் யுத்தம் செய்வேன். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்றார், நான் யுத்தம் செய்வேன். ஹல்லேலூயா. நான் என் நீதியிலே யுத்தம் செய்து உங்களுக்கு நன்மையை உண்டு பண்ணி தருவேன். ஆமென். உங்கள் கண்கள் அதிசயத்தை காண நான் செய்வேன். ஹல்லேலூயா. நீங்கள் ஆச்சரியமானதை காண நான் செய்வேன். ஹல்லேலூயா. இந்த காலவெளியில் ஆண்டவர் சொல்றார், யெகோவாயிரே எல்லாம் பார்த்து கொள்வார் அப்படி என்று சொல்லிட்டு அவருடைய கரங்களிலே கொடுத்துட்டு நீதியுள்ள வாழ்க்கை வாழ்வோம். அவர் எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்வார். எழுந்திருப்போம் கர்த்தருடைய சமூகத்தில். எனக்கு எதிரான ஆயுதங்களை வைக்காமல் போக பண்ணுவார். எனக்கு எதிரான ஆயுதங்களை வைக்காமல் போக பண்ணுவார். என் முன்னால் சென்று யுத்தங்கள் செய்து எனக்கு ஜெயமளி வருஷத்துல என் முன்னால் சென்று யுத்தம், நான் நீதியில் நிற்கும் போது, நான் நீதியை நிலநாட்டு எனக்கு ஜெயமளி என் முன்னால் சென்று எனக்காக சென்று நான் நீதியா வாழும் போது, நான் பரிசுத்தமா என்னை காத்துக் கொள்ளும் போது, கர்த்தருக்கு பயந்து நான் வாழும் போது, என் முன்னால் சென்று கரங்களை உயர்த்தி யெகோவா நிசி, யெகோவா நிசி, யெகோவா நிசி, யெகோவா நிசி, யெகோவா நிசி, யெகோவா. He will fight for you. Oh, the battle belongs to the Lord. யுத்தம் அவருக்கு சொந்தமானது. Oh, யெகோவா, யெகோவா நிசி, யெகோவா. எப்படிப்பட்ட யுத்தமாக இருந்தாலும் கர்த்தர் உங்களுக்காக அதை செய்து உங்கள் பேரிலே ஜெயத்தை கொடுப்பார். ஹல்லேலூயா. சுயநீதியை விட்டு வெளியிலே வந்து கர்த்தருக்கு பிரியமுள்ள ஒரு வாழ்க்கையை வாழ்வோம். எல்லாமே பார்த்து கொள்வார், எல்லாமே பார்த்து கொள்வார். நான் நீதியா வாழ போறேன், நான் நீதியை நிலைநாட்ட போகிறேன். மிகுதியானதை கர்த்தர் பார்த்து கொள்வார். No matter what, நான் அவருக்காய் வாழ்வேன். எல்லாமே 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 எனக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற ஆயுதங்களை அவரே வாய்க்காமல் போக பண்ணுவார். நான் அவருக்கு முன்பதாய் நீதியாய் இருப்பேன், நீதியாய் நடப்பேன். பார்த்துக் கொள்வார். கலக்கம் இல்லையே, கலக்கம் இல்லையே. நீங்க கவலைப்படாதீங்க, கண்ணீர் விடாதீங்க. கர்த்தர் உங்களுடைய எல்லாவற்றையும் ஜெயமாய் மாற்றுவார். ஹல்லேலூயா. கலக்கம் இல்லையே, கண்ணீரும் இல்லையே. மனுஷனுக்கு தோன்றுகிற வழிகள் அநேகம் உண்டு, கலக்கம் இல்லையே. நான் நீதியான வழிகளிலே செல்லுவேன். ஓ, அது ஜீவ பாதையாய் இருக்கிறது. இயேசு இருப்பதால் என் தேவையெல்லாம் அவர் பார்த்து கொள்வார். அதினதின் காலத்தில் நேர்த்தியாய் செய்வார். என் தேவையெல்லாம் அவர், அநேக தேவைகள் இருக்கலாம், ஆனால் அவர் பார்த்துக் கொள்வார். காலத்தில் நேர்த்தியாய் செய்வார். அவர் வாக்கை நம்பி முன்னோக்கி செல்வேன். அதிசயமானது
வாயில அவர் பார்த்துக் கொள்ளட்டும், அவர் பார்த்துக் கொள்ளட்டும், என் குடும்பத்தை பார்த்துக் கொள்ளட்டும், ஓ என் வாழ்க்கையை பார்த்துக் கொள்ளட்டும், ஓ எங்கள் சூழ்நிலை அவர் பார்த்துக் கொள்ளட்டும், எங்கள் எதிர்காலத்தை அவர் பார்த்துக் கொள்ளட்டும். நானோ அமைதியாயிருந்து கர்த்தர் எனக்காய் தருகிற ஜெயத்தை பெற்றுக்கொள்வேன். யெகோவா எந்த குறுக்கு வழியிலும் போக மாட்டேன். அவருக்கு பிரியமில்லாத எதையும் செய்ய மாட்டேன். அவருக்கு பிரியமான வழிகளிலே போவேன். நீதியை நிலைநாட்டுவேன். ஓ ஜீவ கிரீடத்தை பெற்றுக் கொள்வேன். தாமதித்தாலும் அவர் தரமானதை தருவார். தாமதித்தாலும் அவர் தரமானதை தர வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார். ஏகோவாயிரே எல்லாம் பார்த்து கொள்வீரே. ஏகோவா ஏகோவாயிரே ஏகோவாயிரே எல்லாம் பார்த்து கொள்வீரே. கொஞ்ச காலம் நீங்கள் படுகிற வேதனை, கொஞ்ச காலம் நீங்கள் போகிற கடினமான பாதை உங்களுக்கு நீடித்த நாட்களாய் நன்மையை பெற்றுக் கொடுக்க வல்லமை உள்ளதாய் இருக்கிறது. நீடித்த நாட்களாய் உங்களை நன்மையால் நிரப்ப வல்லமை உள்ளதாய் இருக்கிறது. கொஞ்ச காலம் பாட அனுபவித்த பின்பு ஓ நித்திய மகிமைக்குள்ளே நன்மைக்குள்ளே கர்த்தர் உங்களை நடத்துகிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. தானியேல் 3ஆம் அதிகாரத்திலே நாங்கள் பார்க்கிறோம், பொற்றிலே வணங்க முடியாது என்று சொன்னபோது அக்கினியிலே போடுவோம் என்று ராஜா சொன்னாலும் கர்த்தருக்கு முன்பதாக எது நீதி என்று ஷாத்ராக்கும் மேஷாக்கும் ஆபேத்நேகோவும் பார்த்தார்கள். அவர்கள் பார்த்தபோது சிலையை வணங்குவது கர்த்தருக்கு அருவருப்பானது என்பதை அவர்கள் அறிந்தபடினார். மரணமாயிருந்தாலும் பரவாயில்லை, என் தேவன் என்னை காப்பாற்றினாலும் காப்பாற்றாமல் போனாலும் பரவாயில்லை, நான் அவருக்கு முன்பதாய் நீதியுள்ள வாழ்க்கை வாழ்வேன். பிரியமான சகோதரனே சகோதரனே, கர்த்தர் உங்களுடைய ஒவ்வொரு டிசிஷனையும் பார்த்து கொண்டிருக்கிறார். உங்களுடைய ஒவ்வொரு செயல்களையும் கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கிறார். every step of your ways, உங்களுடைய ஒவ்வொரு பாதையை அவர் பார்த்து கொண்டிருக்கிறார். அவர் கேட்டுக் கொண்டிருக்கிறார். கர்த்தருக்கு பயந்து செம்மையான வழிகளில் நடக்கிற மக்கள் அவர்கள் பாக்கியவான்கள். கஷ்டமா இருக்கும், அந்த பாதை ரொம்ப கஷ்டம் பிரதர். நான் சொல்லல அந்த பாதை ரொம்ப இலகுவா இருக்கும்னு சொல்லி, ரொம்ப கடினமா இருக்கும். ஆனால் அது ஒரு கொஞ்ச காலம் மாத்திரமே. உங்களுக்கு வர இருக்கிற மகிமையான ஆசீர்வாதம், உங்களுக்கு பரலோகம் கொடுக்க இருக்கிற அந்த மகிமையான கிரீடத்தோடு பார்க்கும் பொழுது இது கொஞ்ச காலம் மாத்திரமே. உண்மை உள்ளவர்களாயிருப்போம், நீதி உள்ளவர்களாயிருப்போம். கர்த்தருக்கு பிரியமில்லாததை விட்டு விடுவோம், விலகி விடுவோம். எப்ப நம்ம நீதி உள்ளவர்களாய் மாறணும். நான் சொல்ற ஒரு விஷயம் நல்லா கேட்டுக்கணும். நீங்க தற்போது இருக்கிற சூழ்நிலைக்காக நீங்க சில தவறுகளை செய்யலாம், கர்த்தருக்கு பிரியமில்லாததை செய்யலாம், தவறான முடிவுகள் எடுக்கலாம். நீங்க என்ன செய்றீங்கன்னா, உங்களுக்கு வர இருக்கிற பெரிய ஆசீர்வாதத்தை நீங்களே மூடுறீங்க. உங்களுக்கு பெரிய ஒரு ஆசீர்வாதம் கர்த்தரால் வர இருக்கு, அதே நேரத்தில் ஒரு சோதனையும் வந்திருக்கு. எப்பயுமே பெரிய ஆசீர்வாதத்துக்கு முன்னால ஒரு சோதனை வரும். அந்த சோதனையில ஜெயம் கொள்கிறவங்களுக்கு அந்த பெரிய ஆசீர்வாதம் வந்து சேரும். நம்மளை அறியாம நம்மளே பல ஆசீர்வாதங்களை தடுத்து வைத்துக் கொண்டிருக்கிறோம். நம்மளை அறியாமலே நம்முடைய சில செயல்களால், சில கிரியைகளால், சுய நீதியால், திரும்ப சொல்றேன்,
இந்த சுய நீதியை நல்லா இருதயத்துக்குள்ள எடுத்துக்கொள்ளுங்க. இந்த சுய நீதி, இதனால தானே நான் இப்படி செய்கிறேன், இதனால தானே நான் இப்படி செய்கிறேன், இதனால தானே நான் இப்படி செய்ய வேண்டியிருக்கு, இல்லாட்டி எனக்கு வேற வழி இல்லை. அது சுய நீதி. கர்த்தருடைய நீதி எது என்று தெரிந்து கொள்வோம். கர்த்தருடைய நீதி எது என்று அறிந்து அதை செய்வோம். பெரிய ஒரு ஆசீர்வாதம். நீங்க இந்த சின்ன சர்க்கிளுக்குள்ள உங்களோட காரியத்தை பார்க்குறீங்க, கர்த்தர் இதை விட பெரிய ஒரு டோரை உங்களுக்காக ஓபன் பண்ண வைத்திருக்கிறார். அந்த ஆசீர்வாதத்தை இழந்து விட வேண்டாம். சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ ஓட உங்க வாழ்க்கையை நீங்க ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னு சொன்னா, மரணம் சம்பவிக்கிற ஒரு நேரத்தில் கூட அவங்க இல்லை, நாங்க அவருக்காக நிற்போம் என்று நின்றாங்க. இந்த இடத்துல இருக்கிறவங்கள்ட்ட பார்த்து நான் கேட்குறேன், நீங்க எடுக்கிற சில தீர்மானங்கள் எடுக்காம போனீங்கன்னா, அதாவது நீங்க நீதியை தாண்டி சில காரியங்களை செய்தீங்கன்னா, நீங்க ஒன்றும் மரித்து போயிட மாட்டீங்க. இது டெத் அண்ட் லைஃப் சிச்சுவேஷன் இல்லை. ஆனால் சாத்ராக், மேஷாக்கு டெத் அண்ட் லைஃப் சிச்சுவேஷன். அந்த சிச்சுவேஷன்லையும் அவங்க நீதியை தான் தெரிந்து கொண்டாங்க. இதனால வார்த்தை சொல்லுது, கடைசி வசனம், ராஜா அந்த தேசத்துல அந்த 3 பேரையும் உயர்த்தி வைத்தான். அதே நேரம் அவங்க அந்த பொற்சிலையை வணங்கி இருந்தாங்கன்னா, எல்லா மனிதர்களைப் போல அவர்களும் ஒரு சாதாரண மனிதர்களாக சாதாரண வாழ்க்கையை வாழ்ந்துட்டு போயிருப்பாங்க. ஆனா இல்லை, நாங்க வித்தியாசமானவங்க, நாங்க நீதியின் பக்கம் நிற்போம் என்று அவங்க கர்த்தருக்காய் நின்றதுனால யாருக்குமே வராத ஒரு உயர்வு அவங்களுக்கு மட்டும் வந்துச்சு. ஆமென், ஹல்லேலூயா. பலர் செய்கிறாங்கன்னு நாங்கள் செய்ய முடியாது, பலர் தவறான வழியில போறாங்கன்னு நாங்கள் போக முடியாது. நாம நீதியுள்ள வாழ்க்கை வாழ வேண்டும். ஆமென். குடும்பத்தில், உங்கள் தொழிலில், உங்கள் வீசாவில், உங்கள் எஜுகேஷனில், உங்கள் யூனிவர்சிட்டியில், எதுலாம் உங்களுக்கு சோதனைகள் வரலாம். இல்லை, நான் நீதியை தான் செய்வேன், நஷ்டமானாலும் நான் நீதியில தான் நிற்பேன்னு நில்லுங்க. கர்த்தரும் பரலோகமும் உங்களோட நிற்கும் என்று இந்த காலை வழியில கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். ஹல்லேலூயா.